to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு நாம் சென்று சேர வேண்டிய இடம் மாத்திரமல்ல, அவரே வழியுமாவார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் பாதை சுத்தமாகும். பிரியமானவர்களே, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்பதே தேவன் நமக்கு இன்றைக்கு தரும் வாக்குதத்தமாகும். ஆம், தேவனுக்கென்று வழிகள் உள்ளன. அவர் வழிகள் ஆராயப்படாதவை. ஆனாலும் அவரது பிள்ளைகளாக தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் உங்களுக்கு அவற்றை வெளிப்படுத்துகிறார். ஆம், இன்று நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். உங்களுடைய சுய பலத்தால் நீங்கள் காரியங்களை செய்துவிட முடியாது. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் பலன் உண்டாவதில்லை. உங்கள் வியாபாரத்தில் உங்களால் வளர முடியவில்லையா? அல்லது நீங்கள் சாதனை செய்ய முடியவில்லையா? உங்கள் தேர்வில் விரும்பிய மதிப்பெண்கள் கிடைக்கவில்லையா? நீங்கள் விரும்புவதை உங்கள் குடும்பத்தினரிடம் வெளிப்படையாக பேச முடியாமல் தவிக்கிறீர்களா? தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்து களைத்து போய் விரக்தியின் விளிம்பில் இருக்கின்றீர்களா? இயேசுவின் சீஷர்கள் இதே போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இருந்தார்கள். அவர்கள் இரவு முழுவதும் மீன் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் எதுவும் அகப்படவில்லை. அதிகாலையில் இயேசு கரையில் நின்று வலைகளை படகின் வலது பக்கம் வீச சொன்னார். சீஷர்கள் ஒருபோதும் இயேசுவை கேள்வி கேட்கவோ சந்தேகிக்கவோ இல்லை. அவர்கள் கீழ்ப்படிந்து இயேசு சொன்னதை செய்த போது வலை கிழிய மீன் பிடித்தனர். ஆகவே உங்கள் பயத்தையும் கவலைகளையும் தோல்வியையும் ஒரே ஒரு எளிய வழியால் மாற்றலாம். அது என்ன தெரியுமா? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீங்கள் இதை செய்யும் போது இன்றைய வாக்குறுதியின்படியே கர்த்தர் தமது வழிகளை உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் அவருடைய பாதையில் நடப்பீர்கள். எல்லாவற்றையும் தேவ பலத்தோடு செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவுவார். மேலும் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையிலே உங்களை நடத்துவார். அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டத்தை நோக்கி சரியான முடிவை எடுக்க அவர் உங்களுக்கு உதவுவார். சோதனைகள் மூலம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனுடைய பாதை உங்களை வடிவமைக்கும். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு உங்கள் வழிகளை ஒப்புவித்து அவருடைய ஆலோசனையை பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும். நீங்கள் ஒரு நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தரின் பாதைகள் உயர் ஸ்தலங்களில் உள்ளன. வேதம் பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்கும்படி பண்ணுவார் என்றும் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை அற்புதங்களினால் நிரூபிக்கும் நம் பாதங்களை மலைகளின் மேல் அழகாக நிற்க பண்ணுகிறார் என்றும் கூறுகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு நானே வழியாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறுகிறார். மாம்சத்தில் வந்த தேவனான இயேசு சிலுவையில் செய்த தியாகத்தின் மூலம் நம் அனைவரையும் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக தம் சரீரத்தை பலியாக்கியதின் வாயிலாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு
வழியை உண்டு பண்ணினார். இயேசுவே உங்களுக்கு வழியாய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு வழியை திறக்கிறார். இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஜீவனுக்கான வழியை அவர் திறக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகிய வழியை எப்படி அறிந்து கொள்வது என்று அவர் உங்களுக்கு போதிப்பார். பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். ஆனால் அவர் உங்களுக்கு அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கான வழியை காண்பிப்பார். இயேசு கிறிஸ்துவாகிய வழியை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? முதலாவது, தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியின் மூலம் அறிந்து கொள்ளலாம். வேதம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேச்சரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று கூறுகிறது. இயேசுவுடன் எப்போதும் நடப்பதற்கான வழியை அறிந்து கொள்வதற்கு இயேசுவின் ஆவியை உங்களுக்குள் பெற்றிருப்பது அவசியம். வேதம் அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது என்று கூறுகிறது. இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். வேதம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்றும் கூறுகிறது. மூன்றாவதாக, தேவன் தீர்க்க தரிசனம் மூலமாக வழி நடத்துகிறார். வேதம், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று கூறுகிறது. நீங்கள் சோதிக்கப்படும் போது அவர் தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் காட்டுவார். இயேசுவே வழியாய் இருக்கிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பிப்பார். ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். பரிசுத்த ஆவியை கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். தீர்க்க தரிசன வரத்தை தேடுங்கள். ஆண்டவருடைய வழியில் நடப்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதால் பாதுகாக்கப்படுவீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான வாக்குறுதிக்கு நன்றி. ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் என் சொந்த வழியில் செய்துவிட்டேன். என்னை மன்னித்தருளும். இன்று முதல் எனது திட்டங்கள் அனைத்தையும் உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். நான் நடக்க வேண்டிய பாதையிலே என்னை நடத்தும். உமது சித்தப்படி என்னை வணைந்தருளும். நீரே என் ஜீவனுக்கான வழியாய் இருக்கிறீர். உம் வழிகளை எனக்கு போதியும். என் அடிகளை வழி நடத்தும். தயவாய் உம் பரிசுத்த ஆவியால் என்னை நிறைத்தருளும். உம் வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருப்பதாக. அனுதினமும் எல்லா சோதனையையும் மேற்கொள்வதற்கு உம் பாதையை காட்டுவீராக. சரியான பாதையில் என்னை நடத்துவீராக. எப்போதும் உம் பிள்ளையாக நடப்பதற்கு எனக்கு உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.